நீங்க எதை நோக்கி போறீங்களோ அதை நோக்கி ஸ்ட்ராங்கா இருங்க. நான் இதுல வருவேன் அப்படின்ட்டு. அந்த ஸ்ட்ராங்கா இருந்துட்டு அதற்கான வேலைகளை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். சில பேர் 1000 சொல்லுவாங்க, டேய் இது உனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, இது ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. சில ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கானு இல்ல, அவன்கிட்ட போய் இது பண்ணலாம்னு நினைச்சேன்னா அவன் வேண்டாம் தான் சொல்லுவான் ஆக்சுவலா. அதை நீங்களும் அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா எந்த ப்ரொஃபஷன் நீங்க வர முடியாது. நீங்க எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது, எந்த ஜாபுக்கு போக முடியாது, எந்த ஃபீல்டுலயும் இருக்க முடியாது. நீங்க ஒன்று டிசைட் பண்றீங்க பாருங்க, அந்த டிசைடுக்கு உங்க ஃபேமிலி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்ற மாதிரி பார்த்துங்க. மேக்ஸிமம் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாது. எப்படி என்ன வேண்டாம்னு சொன்னாங்களோ, நான் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்போ தெரியுது கரெக்டா அந்த மாதிரி. ஏன்னா எங்க ஸ்ட்ரீட்ல வந்து எங்க அப்பா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர். ஸோ எங்க அப்பா வந்து இது யாரு எஸ்பி ஐயா வீடா, போலீஸ் ஐயா வீடா அப்படிதான் எல்லாம் கேட்பாங்க. ஆனா நான் வந்து நடிக்க ஆரம்பிச்சோன்னே ஒரு போஸ்ட்மேன் வந்து ஏதோ லெட்டர் கொடுக்கும்போது எங்க அப்பா இத்தனைக்கும் அப்படியே நடந்துட்டு இருக்காரு மேல மொட்டை மாடியில் இருக்கும்போது, ஐயா இது நடிகர் வீடான்னு கேட்டிருக்காரு. எங்க அப்பா பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. ஆனா அப்புறம் அம்மா சொன்னாங்க, என் அக்கா சொன்னாங்களா, அப்பாவும் ஜெயிச்சுட்டான்னு அர்த்தாங்க போய் எல்லாம் எதிர்பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம எதை நோக்கி போறோமோ அதை போராட்டமா எடுத்துக்கணும். அந்த போராட்டத்துல இந்த குதிரைகள் ஆடம் கட்டுற மாதிரி அதையே நோக்கி போங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருங்க.